ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். ரீசெண்ட் டேஸில் என்னோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க இருக்குது. காலையில் குட்டீஸை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு மிஷினில் போட்ட துணியெல்லாம் காய போட்டுட்டு காஞ்ச துணியெல்லாம் அப்படியே மடித்து வச்சுட்டா தாங்க வேலை ஈஸியாக முடியும். அதுவும் எங்கள் வீட்டில் அத்தை பாட்டி எல்லாரும் காட்டன் சாரீ கட்டுறனால அப்படியே மடித்து வச்சா தான் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொசன்னு ஆகிடும். இன்றைக்கி குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு முட்டை சாதம் கேட்டாங்க, அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு குழம்பு மிளகாய் தூள் தேவைப்பட்ட கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு எண்ணெய் பிரியா வதக்கி விட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படி வடித்த சாதத்தை கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா கிளறிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா முட்டை சாதம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையிலேயே அத்தை லஞ்சுமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பும் கீரை மசியலும் பண்ணியிருந்தாங்க. ஸோ குட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சாதமும் கீரையும் கொடுத்து விட்டுட்டேன். அப்பாவுக்கு ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கீரை, அதுக்கப்புறமா ரசம் கொடுத்து விட்டாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி ரொட்டீன் முடிஞ்சுச்சு.